வணக்கம் நேர்களே. நேர்களே, இப்போ பிஜேபி என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப கங்கணம் கட்டிட்டு மோடி, அமித்ஷா நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும்னா பிஜேபிக்கு ஒரு அற்புதமான வழி இருக்கு. அதை செஞ்சா அவங்க கண்டிப்பா பிடிக்கலாம். பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருந்து வெளியில வரணும். ஆர்எஸ்எஸ் காரர்கள் அனைவரையும் வெளியே துரத்தணும். ஆர்எஸ்எஸ் பேன் பண்ணணும். ரெண்டாவது, பார்ப்பனர்களுக்கு முட்டு கொடுக்கறத நிறுத்தணும். மூணாவது, தமிழ்நாட்டுல எப்படியா இருந்தாலும் மக்களை சரிசமமா நடத்தணும். இன்னொன்னு, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை தரணும். மக்களை ரொம்ப அன்பாக கவனிக்கணும். எந்த விதமான ஹிந்துத்துவா கொள்கையையும் இந்து மத வெறியையும் அது விடணும். எல்லாத்த விட முக்கியம் என்னன்னா, மனுஷனா மதிக்கணும். இரண்டாவது, காலத்தை பின்னோக்கி இழுத்துட்டு போக கூடாது. சனாதனத்தை முற்றிலும் ஒழிக்கணும். இன்னொன்னு, பகுத்தறிவை நம்பணும். ஏன்னா மக்களுக்கு இப்ப என்ன தேவையோ இந்த காலகட்டத்துக்கு சில நல்லவைகளை செய்யணும். நான் ராமர் கோயில் கட்டுறேன், நான் கிருஷ்ணன் கோயில் கட்டுறேன், இப்படி எல்லாம் நீ செஞ்சுட்டு காலை பின்னோக்கி இழுத்துக்கிட்டு போய் பார்ப்பனர்கள் ஜாதி தான் உயர்ந்த ஜாதிகள்னு நிதி அமைச்சர்ல இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்ல இருந்து வெறும் 2% உள்ள அந்த ஜாதிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் பெரிய ஆளாக்கி பார்ப்பனர்கள் இன்னும் தமிழ்நாட்டுல அழிக்கிற லெவலுக்கு நீங்க செய்யறது மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி பல விஷயங்களை பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்னொன்னு, பிஜேபி இந்துத்துவா கொள்கையை விட்டு தொலைக்கணும். எல்லாத்த விட ஆர்எஸ்எஸ் பேன் பண்ணணும். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே ஆர்எஸ்எஸ் பேன் பண்ணி மூட நம்பிக்கைகள் எதுவுமே கிடையாது, மக்களுக்கு கல்விதான் முக்கியம், எல்லாரும் சரிசமம், எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு ரொம்ப அற்புதமா, காங்கிரஸ் ஒரு காலத்துல இப்படி இருந்தது, இப்ப அந்த காங்கிரஸ் கொஞ்சம் மாறி இப்ப சமூக நீதி பேச ஆரம்பிச்சிருச்சு. சோ இதெல்லாம் செஞ்சிச்சுன்னா பிஜேபி கண்டிப்பாக தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கும். அதை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது. ஆனா செய்யுமா பிஜேபி? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்லை. அது பார்ப்பனர்கள் கட்சி, இந்துத்துவா கட்சி. நன்றி.